மாதிரி சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட்டை நேரடியா இவர் குறிப்பிட்டு சொல்லல. இவருடைய மைய கருத்து என்னன்னா, இவர் மற்றவர்களை விட கொஞ்சம் வித்தியாசப்பட்டு சில இவருடைய கருத்துக்களை சொல்றாரு. அது மக்கள் இயல்பாகவே வளர்ந்து, அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அதாவது சுய உண்மைப்படுத்துதலை அடைய விரும்புகிறார்கள். அதாவது அவர்களே தங்களை பற்றி நல்லது கெட்டதை தெரிஞ்சு எல்லா நல்ல விஷயங்களையும் தன்னிருந்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த உளவியல் வளர்ச்சி ஒரு தனிநபரின் நேர்மறை எண்ணங்கள், அதாவது அவர்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸை ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் போன்றவற்றை உணரும் போது அவர்களுக்குள்ள என்ன ஏற்படும் என்று சொல்றாருன்னா, தன்னம்பிக்கை ஏற்படும். அது மட்டுமில்ல, தனிப்பட்ட வளர்ச்சியின் மூலம் முழுமையான செயல்பட உதவும் என்று கார்லாகர் நம்புறார். அப்போ இவருடைய முக்கியமான சில கார்ல் ரோஜரின் முக்கியமான சில கருத்துக்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதை தமிழ்ல சுய உண்மைப்படுத்துதல் அப்படின்றது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தனி நபருக்கும் தனது திறன்களை முழுமையாக உணர்ந்து தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்ளும் உள்ளார்ந்த விருப்பம் உள்ளது என்று இவர் சொல்றாரு. அதாவது இவர் ஒரு தனி நபருக்கு தனக்குள்ள திறமைகள், அப்புறம் தன்னைத்தானே நாம எப்படி முன்னேறி போகலாம், நம்மளுடைய நிறைவுகள் என்ன அப்படின்று அவங்களுக்கு இதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஜர்ஸ் நம்புறாரு. அப்புறம் அடுத்தது அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரெக்கார்ட்ஸை பத்தி இவர் சொல்றாரு. என்ன